மாம்பழத்தை சாப்பிட்டுட்டு தோலை இனிமேல் தூக்கி போடாதீங்க, இதுக்கான வேல்யூ பயங்கரமா உயர போகுது. ஏன்னா சென்னையை சேர்ந்த மத்திய நிறுவனம் ஒண்ணு மாம்பழ தோலை பயன்படுத்தி பைகளை தயார் செஞ்சிருக்காங்க. அப்புறம் என்ன, இதுக்கப்புறம் மாம்பழ தோலுக்கு பயங்கர டிமாண்ட் வர போகுதுன்னு தான் சொல்லணும். சென்னையில இயங்கிட்டு வரக்கூடிய மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனத்துல தான் இப்படி ஒரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. மும்பையை தலைமையிடமா கொண்டு இயங்கிட்டு வரக்கூடிய இந்த மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய கிளை சென்னையில இயங்கிட்டு வருது. இங்க இருக்கக்கூடிய தலைமை ஆராய்ச்சியாளர் தணிகைவேலன் அவர்களுடைய தலைமையில தான் குழுவினர் இந்த மாதிரியான ஒரு கண்டுபிடிப்பை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது மாம்பழ தோலை பயன்படுத்தி அதை வச்சு பைகளை தயாரிக்கக்கூடிய முயற்சியில தான் இறங்கியிருக்காங்க. ஃபேஷன் அப்படின்றது இன்னைக்கு எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான ஒண்ணா மாறிடுச்சு. அதே சமயம் அந்த ஃபேஷன் சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையில நேச்சரோட ஒத்தி போகிறதா இருந்தா எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒண்ணா இருக்கு. அப்படிதான் இங்க சாப்பிட்டுட்டு தூக்கி வீசக்கூடிய மாம்பழ தோலை வச்சு ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்ற முயற்சியில தான் இவங்க இறங்கி இப்போ அதை வச்சே பைகளை தயார் செஞ்சு அதனுடைய சோதனையும் வெற்றி அடைஞ்சிருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. மாம்பழ தோலை கூழா மாத்தி அது கூட பயோ பாலிமரை பவுடர் அல்லது திரவம் வடிவில் கலந்து அதுக்கப்புறமா அதன் மூலமா தோல் மாதிரியான ஒரு பொருள் வருமா, அதை வச்சுதான் இந்த மாதிரி பைகளை இவங்க தயார் செஞ்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மேங்கோ லெதர் பேக்ஸ், லேப்டாப் பேக்ஸ் இவங்க உருவாக்கி இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. இதனுடைய சோதனையும் வெற்றி அடைஞ்சிருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. சும்மா தூக்கி எறியக்கூடிய மாம்பழ தோலை வச்சு கூட பைகளை தயார் செய்யலாம் அப்படின்ற இந்த சோதனையில சென்னையை சேர்ந்த மத்திய நிறுவனம் வெற்றி அடைஞ்சிருக்காங்களா? இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறுபடியும் வேற ஒரு வீடியோல உங்களை மீட் பண்றேன். Until then, signing off. This is RJ Gautam from Behind Woods. 32 வயதுல மிசோரத்தினுடைய இளம் சட்டமன்ற உறுப்பினரா உருவெடுத்திருக்காங்க. தொகுப்பாளரா பணியாற்றின பெண்ணொருத்தங்க. தொகுப்பாளரா இருந்து அரசியலுக்குள்ள வந்து இப்போ எம்எல்ஏவும் ஆகியிருக்காங்க. சாதிக்கிறதுக்கு பாலினம் தடை கிடையாது, எந்த பிரிவை சேர்ந்தவங்களா இருந்தாலும் விரும்புறத செஞ்சா போதும் அப்படின்ற மாதிரி தன்னுடைய வெற்றி குறித்து இவங்க பேசியிருக்காங்க. வாங்க இதை பத்தி விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். நடந்து முடிந்த 5 மாநில தேர்தல்கள்ல அதிக கவனம் ஈர்த்திருக்கிறது மிசோரம் தேர்தல் தான். ஏன்னா அங்க 32 வயதுல இளம் பெண் ஒருத்தங்க சட்டமன்ற உறுப்பினரா தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. 2018ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட ஜோரம் மக்கள் இயக்கம் அப்படின்ற இந்த கட்சி சார்பில் போட்டியிட்டவங்க தான் 32 வயதான பேரில் வன்னி சங்கி அப்படின்றவங்க. இவங்க இப்போ எம்எல்ஏவா தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. தன்னை எதிர்த்து போட்டியிட்ட ஆளுங்கட்சியா இருந்த மிசோ தேசிய முன்னணியின் சார்பில் போட்டியிட்ட லால்நுன் மாவியா அப்படின்றவங்களோட 1414 ஓட்டுகள் அதிகமா பெற்று வெற்றி அடைஞ்சிருக்காங்க. மேகாலயா ஷில்லாங் ஈஸ்டர்ன் ஹில்ஸ் யூனிவர்சிட்டியில இவங்க பட்டப்படிப்பு முடிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து தொலைக்காட்சி ரேடியோன்னு தொகுப்பாளரா பணியாற்றி இருக்காங்க. அதே போல நகராட்சி சார்பில் உறுப்பினரா தேர்வு செய்யப்பட்டு இவங்க அதுல பணியாற்றின அனுபவமும் இருக்கு. அதை தொடர்ந்துதான் இப்ப நடந்த